சங்க காலம் முதல் தற்காலம் வரை தமிழரின் பாரம்பரிய இசைக்கருவிகளில் பறை ஒரு முக்கிய அம்சமாக திகழ்கிறது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அக்கலையை பல பறை இசை கலைஞர்கள் நன்முறையில் அரங்கேற்றி வரும் நிலையில் அவர்களுக்கான ஓர் அங்கீகாரம் இன்று உருவாக்கப்பட்டுள்ளது. அவ்வகையில் இன்று அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் கண்ட மலேசிய ஆதி தப்பு மேள பறை இசை சங்கம் கலைஞர்களுக்கான ஓர் அடையாளமாக திகழ்கிறது. தமிழர் வாழ்வியலில் ஆதி முதல் அந்தம் வரை பறை இசை முக்கிய அங்கத்துவம் வகிப்பது இன்றியமையாத ஒன்று. அக்கலைஞர்களின் சமூக நலன் காக்கப்படவும் அக்கலையை இன்னும் மேம்படுத்தவும் மலேசிய ஆதி தப்பு மேள பறை இசை சங்கம் மைல்கல்லாக அமையும் என அதன் தொடக்க விழாவில் கலந்து கொண்ட மகப்பேறு மருத்துவ நிபுணர் டாக்டர் ஜெயபாலன் கூறினார். பறை என்பது தமிழர்களுடைய தொன்மையான கலை. அது ஆதிப்பறை என்று சொல்வார்கள். அந்த வகையில் தமிழர்களின் முதல் இசைக்கலை என்றால் அதுதான். பறை என்றால் சொல்வது. எதை சொல்வதற்காக பறை என்றால் காதலை சொல்வதற்காக, வீரத்தை சொல்வதற்காக, பக்தியை சொல்வதற்காக, மகிழ்ச்சியை சொல்வதற்காக, சோகத்தை சொல்வதற்காக பறைதல் என்று பெயர். அப்போ அந்த பறை என்பது ஒரு சிவவாத்தியங்களில் ஒன்றாக திருமுறைகளில் பறையை பற்றி சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இந்த மீண்டும் தமிழர்களின் இந்த பறை இசையை மீண்டும் எல்லா தரப்பினரும் உணர்ந்து, அதன் பெருமையை உணர்ந்து, அதன் பாரம்பரியத்தை உணர்ந்து இந்த பறை இசை இன்றைய நம்முடைய மலேசிய இளைஞர்கள் பழக வேண்டும் என்று, பரவ வேண்டும் என்ற கருத்தில் இன்றைக்கு இந்த இயக்கம் உருவாகின்றது. கலையின் வளர்ச்சி என்பது கலைஞர்களின் ஒற்றுமையில் உண்டு என்பதால் நாடு முழுவதிலும் உள்ள பறை இசை கலைஞர்களின் சங்கமமாக இந்த சங்கம் அமையும் என அதன் தலைவர் சுரேஷ் குறிப்பிட்டார். இன்று நம்ம இந்த செய்த தரப்பு இந்த பரிசுத்தவான ஆதிபறை தப்பு மேளத்தோட விஷயம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக ஒருங்கிணைக்கணுன்றதை நம்ம ஒரு முடிவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னொன்று நம்ம இன்னமும் அடுத்த நல்ல முயற்சி நம்ம எடுக்க போகிறோம். மலேசியாவில் ஆதிப்பறை தப்பு மேளம் இந்த பறை விஷயத்தில் நம்ம இன்னும் முன்னுக்கு வைக்க போகிறோம். பல திட்டங்கள் நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் மக்களுடைய ஆதரவும் நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். முன்னதாக பேரா ஈப்போவில் நடைபெற்ற மலேசிய ஆதி தப்பு மேள பறை இசை சங்கத்தின் தொடக்க விழாவில் ஹுலுகிந்தா சட்டமன்ற உறுப்பினர் முகமது அரஃபாத் பின் வரிசை மஹமத், ஆலய தலைவர்கள், பறை இசை கலைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். மேலும் 300 பறை இசை கலைஞர்களுக்கு அக்கருவியை வழங்க நிதி திரட்டும் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக பிரதமர் தலைமையில் தேசிய பறை இசை போட்டிக்கு ஏற்பாடு செய்யும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. தினமும் பிளாஷ் செய்திகளை பிற்பகல் மணி 3 மற்றும் மாலை 6 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தின் சமூக ஊடகங்களிலும், முதன்மை செய்திகளை இரவு மணி 8:30க்கு வானவில் மற்றும் விண்மீன் அலைவரிசைகளிலும் காண தவறாதீர்கள்.